ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்கம்மா வீட்டு இன்றைக்கி செய்ய போகுது இடியாப்பம் தேங்காய் பால்ப்பா. இன்றைக்கி அம்மா செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். பச்சரிசி எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போடுறப்பா. உப்பு போட்டு நல்லா மாவு கிளறிக்கங்க. நான் ரேஷன் அரிசி மாவு தான்ப்பா செய்வேன் வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேப்பா. இப்போ என்ன செய்யணும், தண்ணி கொதிக்குது. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேப்பா. அது என்ன செய்கிறேன், உப்பு கொஞ்சம் போட்டேப்பா. உப்பு போட்டு கிளறி வச்சுட்டு நல்லா அந்த மாவில் ஊற்றுங்கம்மா. நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்கப்பா. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேம்மா. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா மாவு ஒட்டாமல் வரும்ப்பா. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மாவை நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலக்குங்க. கொதிக்கிற தண்ணியிலே பாதி மாவு வெந்துரும்ப்பா. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு கரண்டி எடுத்து அதில் நல்லா பெரட்டி விட்ருங்க. மாவு பிணைஞ்சிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. அப்படியே உருட்டி உருட்டி வச்சுருங்க. உருட்டி உருட்டி வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறீங்க, உலக்கில் போட்டிருக்கப்பா. இந்த புளியை போகிறேன். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சுப்பா. ஒரு வெள்ளை துணியை போட்டு பக்கத்தில் கொஞ்சம் பச்சை தண்ணியை வச்சுக்கிட்டு நல்லா தொட்டு தொட்டு உருட்டி சூடு பொறுக்கிற அளவு எடுத்து இப்படி ஊற்றி விட்டுருங்கப்பா. அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ இட்லி குப்பரை மூடியை போட்டு மூடிடுங்க. அதை ஒரு 5 நிமிஷம் வேகட்டுமா. அடுப்பை தூக்கி விட்டுருங்க. வெந்திருக்கான்னு பார்க்கலாம்ப்பா. வெந்துருச்சுமா. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். தட்டில் கொட்டிட்டேம்மா. பாருங்க, சூடு ஆறட்டுப்பா. சூடு ஆறட்ட அடுத்தது புழிஞ்சு விட்டுடலாம். தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் ஊற்றிடலாமா.
அடுத்த சைடு புழிஞ்சு விட்டுடலாம்ப்பா. வேகட்டுமா அடுத்த சைடு. பாருங்க நல்லா வெந்துருச்சுப்பா. அரைக்கி வைக்கிறேன். அடுத்த சைடு ஊற்றிருக்கேன். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. பாருங்கள் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி வெல்லம் போடுறேன்ப்பா. நமக்கு இனிப்புக்கு தேவையான வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு தேங்காய் பால் ஆட்டி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள்.